சென்ட்ரல் புயல் வலுவிழக்காமல் புயலாகவே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் புயலின் பாதை அடிக்கடி மாறுவது ஏன் என்றும் விளக்கமளித்துள்ளார். ஒரு புயலோட பாதை தீர்மானிக்கிறது இந்த உயர் அழுத்தங்கள் எப்படி புயலோடு உருவாடுது அதுதான் புயலின் பாதையை தீர்மானிக்கிறது. ஸோ இப்போ இந்த அரபிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம் மேற்கு நோக்கி நகராமல் இருக்கும் பட்சத்துல இந்த புயல் மேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு புயல் மிக வலுவாக அடையாத பட்சத்தில் அது உயர் அழுத்தத்திற்கு எதிராக போக முடியாது. அதனாலதான் இந்த புயலின் பாதை கிட்டத்தட்ட கடந்த 2-3 தினங்களா பார்த்துட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அது இரண்டு உயர் அழுத்தங்களுக்கு இடையே என்ன சொல்றது மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு தவிப்பு மாதிரிதான் அது. அதனாலதான் பாதை மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு புயலோட மைய பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட், அதாவது அடர்ந்த மேக குவியல்கள், அதுதான் மழை கொடுக்கும். எப்பயுமே சென்னைக்கு நம்ம காலையில பார்த்தது முதல் மேக குவியல். அது பரவலா எல்லா இடங்களிலும் பலத்த மழையை கொடுத்து, சில இடத்துல மிக பலத்த மழையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேக குவியல்கள் உட்புற பகுதியை நோக்கி நகர்ந்துருச்சு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்கள்ல நம்ம மழையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மேக குவியல்கள் உருவாகணும். அது புயல் சுழற்றி உருவாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னைக்கு தென்கிழக்கு பகுதியில புது மேக குவியல்கள் உருவாயிட்டு இருக்கு. அது நகர்ப்புற பகுதியை நோக்கி போகிறோம். சோ இந்த இடைப்பட்ட காலம் தான் அந்த பிரேக் நம்ம பார்த்தோம். சோ இது எப்படி ஆகும்னா ஒரு மேக குவியல்கள் வரும்போது மழை வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், திரும்ப அடுத்த மேக குவியல்கள் உருவாகும், அப்போ மழை வரும். ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம சென்னை கடலோர பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். அது படிப்படியா உட்புற பகுதியை நோக்கி நகரும். புயல் இருக்கக்கூடிய பகுதிகளில் 28-29 டிகிரி வரைக்கும் கடல் வெப்பம் இருக்கு. கடல் வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சர் கொடுப்பதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ரெகுலர் சப்ளை ஆஃப் மாய்ஸ்சர் இருக்கிறதுனால புயலால அதோட வலுவை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கு வசதியா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது சில சமயங்கள் இது வலுவா அதிகமடையும் ஏதுவான ஒரு சூழலா மாறிடுது. இது கரை கிட்ட இருக்கிறதுனால வலு கூடுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. பட் இந்த இதே வலுவோட நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். அதனால பெரும்பாலும் புயலாகவே இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.